Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadayapatram JnanavairagyaBhushanam Srimadvenkatanacharyam Vande Vedantadeviyam Lakshminadasamarambam Nadayamunamadhyamam Asmadacharya Paryandam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadam Bhujayugma Rugma Vyamohadaskhatisarani Pranayamene Asmadgurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charano Sharanam Prabhasye Budam Sarasya Mahadavya Pattanada Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktangri Renu Parakalaya Indramashram Srimad Parangutamuni Kanadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarvabhava Pranashanam Pranamo Dukha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kankatanuramardanam Devati Paramanandam Krishnam Vande Jagadgurum. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்னின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம் சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் சொல்லாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னே என் சவிப்பார் மனுஷரே. பகவான் எல்லா இடங்களிலையும் வியாபிச்சு கிடக்கலாம். அப்பேற்பட்ட பகவான் ஏன் அவதாரம் எடுக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? எல்லா இடங்கள்லயும் இருக்கான், விஸ்வமா வியாபிச்சிருக்கான், விஷ்ணுவா இருக்கான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அவன் இல்லாத ஒரு பொருள் இல்லை, அவன் இல்லாத ஒரு காலம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காள் லோகத்துல. அப்ப இந்த பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இருக்கான். தன்னையே தியானம் பண்ற பகவத் பக்தாளுக்கு அவ எப்படி ஆசைப்படுறாளோ அப்படியெல்லாம் லீல செய்வதற்காக மனுஷ ரூபத்திலே அவதாரம் பண்றான். ஏன் அது மனுஷ ரூபத்தை அவதாரம் பண்ணணும்? அவளுக்கு அப்பப்ப ரகசியமா ஆனந்தத்தை கொடுக்க வேண்டியதுதானே, அது போதுமே. அப்படி இல்லையா? மற்ற ஜனங்களுக்கு அவன் பகவானா தெரியப்படாது, தன்னுடைய பக்தர்களுக்கு பகவானா தெரியணும். யார் தன்னை நம்புறாளோ அவளுக்கு தன்னுடைய அத்தியுதமான அனுபவங்கள் தரணும். அதுவும் துஷ்ட நிகிரகம்.
சிஷ்ட பரிபாலனம் பரிஸ்தானாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுதே யுதே சொல்றமா இல்லையா? பகவானே கீதை சொல்றாங்க. யுகங்கள் தோறும் அவதரிக்கின்றேன். அதான் ஆழ்வார் சொல்றார். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு கஞ்சன் கம்சனை கஞ்சன்னு சொல்ற. சாது சனத்தை ஜனங்கள் சனம்னு சொல்ற. தமிழ்ல மாற்றி சொல்ற. சாதுவா இருக்காள் எத்தனையோ சந்த் மகானுபாவர்கள் இருக்காள். பகவத் பக்தாளா இருக்காள். ஒண்ணும் அவெல்லாம் பரம சாதுக்களாச்சு. தாங்கள் உண்டு தங்கள் கர்மாக்கள் உண்டு அப்படின்னு தானே இருக்காள். யாரையும் உபதிரவம் பண்றது. அடுத்தவா தன்னை உபதிரவம் பண்ணா கூட சரி போனா போகிறது எது பண்றா அவளுடைய பாவம் அவளை பார்க்கறது அப்படின்னு விட்டுருவாள். நம்ம போய் அவளை ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்காள். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பொறுமை வரும். தன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடியே என்னை கஷ்டப்படுத்துறியோன்னு சண்டை போடுற லோகத்துல தன்னை கேவலப்படுத்தினாலும் தன்னை கஷ்டப்படுத்தினாலும் தன்னை பத்தி லோகத்திலே தவறான விஷயங்களை பேசிட்டு இருந்தாலும் சரி போ எனக்கு சொல்லிட்டு போறான். அவ்வளவுதான் சொல்ல போறா. உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்ல போறா. நம்ம உயிரோடு இருக்க வரைக்குமோ அவ உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்ல போறோம். அவ்வளவுதானே சொல்லிட்டு போட்டோம் போ அப்படி விட்டுறான். அப்படி இருக்கிற சாது ஜனங்களே இந்த மகாபாதிகள் இன்னும் சமப்படுத்தாங்க. அதனால வந்து சொல்ல மாட்டேங்கிறான் விட மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப தெரியறதோன்னு அவ அடிக்க தப்பு இருக்கு. அதனால சொல்ல மாட்டேங்கிறான். அப்படிதான் நினைச்சுட்டா லோகத்தை. எதிர்த்து பேசி சண்டை போட்டு ஆர்கிய பண்ணி ஆச்சுன்னா அவ உண்மையானவர்கள் சுத்தமானவர்கள் அர்த்தம். பேசாம இருந்துட்டானா அவள் பயந்தாங்குழி அவள் இடத்துல தவறு இருக்கு அவர் அபிப்பிராயம் வச்சிருக்கா. அந்த அவசியம் இல்லை. அந்த அவசியம் கிடையாது. ஆமாம் போய் எங்க 5 நிமிஷம் உட்காந்துட்டு தான் சுத்தமான நிரூபிச்சு என்ன சொல்றது? அந்த 5 நிமிஷத்துக்கு பகவன் நாம சங்கீர்த்தம் பண்ணி பகவானுக்கு தெரிஞ்சா போய் ஒவ்வொருத்தரையா கூட்டு நிரூபணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? லோகத்துல நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நிரூபணம் பண்ண முடியுமா? அப்படியே பண்ணிட்டு இருந்தா அதுக்குதான் ஜென்மா சரியா இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்தி நான் நல்லவன் நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆயுசு முழுக்க இது ஒண்ணுதான் பண்ண முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அதுக்காக வந்திருக்கோம். பகவத் தியானம் பகவத் அனுபவம் பகவத் குணானுபவத்தை ருச்சிக்கிறதுக்காக தானே வந்திருக்கும். அதனால அவெல்லாம் போர் அப்படி விட்டுருவாங்க. ஆனா இவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. மகாபாதிகள் பார்த்தாலா அவ அடுத்த குற்றம் இருக்கு. குற்றம் இருந்தா தானே வாயை திறக்க மாட்டான். அது சம்சாரிகள். தன்னோட குற்றம் இருந்தா வாய் திறக்க மாட்டான். தன்னோட குற்றம் இல்லை என்ன சண்டை போடுவான். அத்தனையோ குற்றம் இருந்தா கூட குற்றம் இல்லாதது போல சண்டை போடுறான் உண்டு உலகத்துல. அந்த மாதிரி சாதுக்கள்லாம் இருக்காளே அவளை கஷ்டப்படுத்துறான் கம்சன். அவன் நினைச்சானா ஒரு நொடியில தபசுனால அழிச்சு போட்டுருவாள். சரி வேண்டாம் நமக்கு எதுக்கு அவன் பார்த்துப்பான். இல்லாட்டி அவன் பார்த்துக்கான விட்டுருவான். சாது சனத்தை நலி கஞ்சனை சாதிப்பதற்கு அழிப்பதற்கு பகவான் பார்த்துட்டே இருக்கான். சரி போனா போறது போனா போறது போனா போறது பார்த்துட்டே இருக்கான். ஒரு சிட்டிக்கு மேல பிரபு அமைதியா இருக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் வந்துடுறான். சாது சனத்தை நலி கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இந்த பிரபு அத்தியாச்சரியமானவன். அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். பகவான் அங்கேயும் இறங்கி வந்தான்னா அந்த இடத்த கவாலி மண்டிக்கு வந்தா அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாம் ஊரை விட்டு ஊர் வரா போல இடத்துக்கு இன்னொரு இடம் போறா போல இல்லையா? காலி மண்டி வரது இல்லையா? அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ண அவதாரம் பண்ணா கிருஷ்ணனே கிருஷ்ணாகவும் வந்தா அப்படின்னு சொல்றான். அங்கேயும் இருந்தான் இங்கேயும் இருக்கான் நாளைக்கும் இருக்க போறான். ஆதியன் ஜோதி ஒரு ஆதியன் ஜோதியா அதுதான் ஆதி ஜோதி. அந்த ஜோதியில இருந்தா எத்தனையோ ஜோதி கிளம்பி வந்ததான். தேவர்கள் எல்லாம் அந்த ஜோதியில நல்ல வந்தவர்கள். ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இந்த பிறந்தானே என்ன அவசியம் இருக்கு? சரி ஜீவர்களுக்கெல்லாம் கர்ம அதீனம். ஏதோ பிராரப்த கர்மா என்ன பாவம் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாவமோ புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரீரம். சரீரம் கர்ம அதீனம். சரீரமானது நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அதற்கேற்ற மாதிரி அழகா இருக்கு அசிங்கமா இருக்கு கருப்பா இருக்கு சிவப்பா இருக்கு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சொல்லி வைக்கிறேன். சிலர் ஆரோக்கியமா இருக்கு சிலர் நோய் நொடியோட இருக்கு. ஏதோ பிராரப்த கர்மா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சந்தேகம். எல்லாரும் தாயோடைய கர்ப்பத்தை உற்பத்தி ஆகணும். ஆழ்வார்கள் போல ஏன்னா அயோனிசருக்கான கர்ப்பவாசமே இல்லாம இருக்கிறது இல்லைங்க. அதே ஒரே தாயார் ஒரே தந்தையா இருந்தா கூட அந்த மாறுதல் வர்றது சுவாவம் ரூபம் அது புத்தி சாதுரியம் எல்லாத்தையும் மாறுதல் உண்டாகிறதாம். அதனால அப்பா அம்மா ஒரு காரணம் தானே ஒழிய அவன் மட்டுமே காரணம் இல்லை. அவளும் ஒரு காரணம். அவ்வளவுதான். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அவளும் அதற்கு ஒரு கர்மா அவருடைய காரணம் இருக்கா. இந்த குழந்தைக்கும் அந்த அவளுக்கும் ஒரு கர்ம தொடர்பு இருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருந்து நடத்துறது அவள்தான். அதனால அவ மட்டும்தான் காரணம் இல்லை. அவருடைய பிராரப்த கர்மா இவாளுடைய கர்மா எல்லாம் சேரணும். அதனால
அந்த கர்மா நமக்கெல்லாம் அப்படி கர்மாவனால வந்துட்டோம். ஏதோ இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டி ஆகும். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆனந்தமா இருக்கும், துக்கமா இருக்கும், எல்லாத்தையும் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ எப்படியோ காலத்தை கடத்த வேண்டி இருக்கு. ஆனா பகவானுக்கு இல்லையா, அவனுக்கு தோல்வியே கிடையாது. அதீதம்னு தோல்வின்னு ஒன்னே தெரியாது. எல்லாருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியதான ஒருவன் இந்த அவன் திறக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா சாது தனத்தை நலியும் கந்தனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இங்கு நம்ம பாரத தேசத்துல நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்திலே பிரபு பிறந்தா. ராமனா, கிருஷ்ணனா, பரராமனா, பரசுராமனா, மத்தியமா, கூர்மமா, வராகமா, நரசிம்மமா பிரபு இங்காவில் பறிச்சான். அப்பே பச்சானாச்சன் இங்க பிறந்திருக்கான், இங்க பிறந்துட்டே இருக்கான். ஒவ்வொரு நொடிப்பட்டுக்கும் யாரோ ஒரு பக்தனுக்காக பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்ணிண்டே இருக்கான். கிருஷ்ண அவதாரம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்ட் நடந்துருக்கு. ஏதோ திரேதாயுகம் துவாபரயுகத்துல மட்டும்தான் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் நினைக்க வேண்டாம். கலியுகத்தை அப்படி சொடுக்க போற நேரத்தை யாரோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பக்தன் கிருஷ்ணன் அப்படியே பார்க்கிறான். பிரபோட திருவடிகளை வேண்டாம், தன் கர்ப்பத்துல பார்க்கிறான், தன் பிரத்யட்சமா பார்க்கிறான். எத்தனையோ இடத்துல தூண பலன் நரசிம்ம இன்னைக்கும் அனுபவிக்கிறவா இருந்துதான். இன்னைக்கும் எத்தனையோ ராமன் அனுபவிக்கிறவா இருந்துதான் இருக்கான். சமயத்துல பார்த்தோம்னா அந்த ஒரு நொடி சொடுக்க போற நேரத்திலேயே பார்த்தோம்னா ஒரு பக்தன் நரசிம்மன் அனுபவிக்கிறான், ஒரு பக்தன் ராமன் அனுபவிக்கிறான், ஒரு பக்தன் கிருஷ்ணன் அனுபவிக்கிறான், ஒருத்தன் மத்தியம், ஒருத்தன் பூர்வம், ஒருத்தன் வராகம்னு சொல்லி தசவதாரம் நிச்சயம் நடந்துதான். விதவிதமான அவதாரங்கள் நடந்துட்டேதான் இருக்கு. இன்னி வரைக்கும் கபிலரும் இருக்கார், தத்தாத்திரேயரும் இருக்கார், எல்லாரும் இருந்துட்டுதான் இருக்கான். அதனால நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. அதனால பிரபு இங்க பிறந்துட்டானே, ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த. அதனால அங்க வச்சுட்டு இங்க வந்துட்டானா இங்க பலமில்லை அர்த்தம் இல்லையா. அங்கேயும் பலம் இருந்தது, இங்கேயும் பலம் இருந்தது. அங்க என்ன சாதுரியம் உண்டோ, அங்க என்ன சாமர்த்தியம் உண்டோ, அங்க என்ன ஐஸ்வர்யம் உண்டோ, அங்க என்ன வீரம் உண்டோ அதே இங்கேயும் உண்டா. இங்க என்ன உண்டோ அதுவும் அங்கேயே இருக்கு. அதுதான் பகவானுடைய பலம். நம்மளுடைய தேகம் அப்படி கிடையாது. நமக்கு பிடிச்ச இடத்துல இருந்தாலும் தேகம் என்ன பலமா இருக்கு, பிடிக்காத இருக்கிற தேகம் கொஞ்சம் க்ஷீணமா இருக்கு. பிடிச்ச மனுஷால பார்த்தா தேகத்தை பலம் வந்து, பிடிக்காத மனுஷால தேகம் பலம் குறைஞ்சிட்டு. பரவாயில்ல பார்த்தா எல்லாரும் உத்தமா இருக்காரு, அந்த இடத்தையும் அவருடைய பலம் அப்படியே இருந்தது. பூலோகத்தை பார்த்தா நிறைய பாதிகள் இருக்கா, அப்பொழுதும் அவன் அப்படியே தான் இருக்கான். இதுதான் பகவானுடைய பலம். மனுஷ பலம் அவள் பிடிச்சது பிடிக்காது ஏற்ற மாதிரி தேக பலம், மனோபலம் எல்லாம் மாறுது. சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம், இருக்கிற பிரதேசம், ஆகாரம், நித்தியம் நல்ல ஆகாரம் சாப்பிடணும். ஒரு ஆகாரம் ஒழுங்கா சாப்பிடலை அப்படின்னா தேகத்துல சோர்வு வந்துடும். பகவான் இங்க ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, பரவாயில்ல ஆகாரமே சாப்பிடனாலும் சரி அப்படியேதான் இருக்கான். வாரி வாரி நன்மை வலிச்சு மொழிஞ்சாலும் அப்படியேதான் இருக்கான். ராமச்சந்திரமூர்த்தியா காட்டுக்குள்ள போய் பதவிடும் அப்படியேதான் இருக்கான். ஒண்ணுமே சாப்பிடாம விரகத்தை அப்படியே உட்காந்தாலும் அப்படியேதான் இருக்கான். அவனுடைய பலத்துல மாறுதலே கிடையாது, கிஞ்சிட்டு மாறுதல் கிடையாது. இதுதான் இப்போதான் என்ன தெரியறது, நம்ம வேறதான், பகவான் வேறதான். பகவானும் ஜீவன் ஒண்ணு இல்லை. அவன் எங்க இருந்தாலும் அதே பலம்தான். ஆதி என் ஜோதி உருவை. பகவான் சின்ன குழந்தையா இருந்தாலும் அதே பலம்தான். சொந்த தாத்தாவாய் கீத உபதேசம் அதே பலம்தான், மாறவே இல்லை. நமக்கு 5 வயசுல ஒரு பலம், 15ல ஒரு பலம், 25ல ஒரு பலம், 35ல பலம் குறையாது, 45, 55, 65, 75, 85, 95ல ஆயிடுச்சுன்னா இந்த சரீரத்துல மூச்சு விட மட்டும் தான் பலம் இருக்கு. அதுக்கு மேல பலம் இல்லை. ஓட முடியறது இல்லை, நடக்க முடியறது, நினைச்ச காலத்து இப்படி எழுந்து வயிற்று தூக்க முடியறது இல்லை, க்ஷீணமாக இருக்கும். பிரபுவும் மனுஷ தேகத்தோட வரான். அதனால பெரியவா சொல்ல அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம். வாக்கறதுக்கு நம்ம போலவே கைகால்களோட சதை மாறி எல்லாம் வச்சுட்டுதான் வரான். தூசாலாம் வரதில்லை, இதே மாதிரிதான் வரான். ஆனா இந்த சரீரத்துல கொஞ்சம் கூட வாட்டமே கிடையாது, கொஞ்சம் கூட துர்கந்தம் கிடையாது, கொஞ்சம் கூட அழுக்கு கிடையாது. பரிசுத்தமான ஒரு தேகம், சுத்தமே இல்லாத குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. மாறுநேச்சர் தான் வரானோ. இவனுக்கும் வேர்க்கிறதான். ஆனா மனுஷாவுடைய வேர்வை வேற, இவனுடைய வேர்வை வேற. மனுஷாலும் நித்தியம் தீர்த்தமாடுறான், இவனும் தீர்த்தமாடுறான். ஆனா இது வேற அது வேறதான். இவாளும் சாப்பிடுறான், அவனும் சாப்பிடறான். ஆனா அது வேற இது வேறதான். ஏன்னா அவன் சாப்பிட வேண்டிய அவசியம் அகம் வைஸ்வான் நரோபூத்வான் இருக்கிறானாச்சு. அப்படி இருந்தாலும் மனுஷாலோட கலந்து பழகினாலும் இவனுடைய சக்தி குறையறது இல்லை. அவனோட காரியங்கள் பண்ணி முடிஞ்சா நம்ம சக்தி விரையமா 8 மணி நேரம் வேலை பண்ணாலும் அபாடா ரொம்ப வேலை நெட்டி முடிச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு வாரம் வேலை பண்ணிட்டு ஞாயிற்று ஒரு 2 மணி நேரம் தூங்கினாதான் உடம்புல ஒரு பலம் வருது. அது தூங்குறதே கிடையாது. அடுத்த ராத்திரி நினைச்சு இருக்கு. யார கூடயா போய் கூட வீட்டு வாடி ராசத்துல இழுத்து ஓடிட்டு அதுக்கு பலம் குறைச்சவே கிடையாது.
ஆதியின் ஜோடி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை. ரகசியமா சொல்லப்பட்டிருக்க பகவான் இவன் தான முதல்வன், வேத முதல்வனை பாடி ஏற்பட்ட பகவான் இங்க வந்துட்டானே, வந்துருக்கானே, ஓ அவதாரம் வந்துருக்கானே, அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி பாடணும். என்ன என்ன இருக்க, என்ன இருக்க பாடி, அவ்வளவு அழகா. வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதா, ஓடி உணர்ந்தவர் முன்னே என் சவிப்பார் மனுஷரே. கேட்கிறார், ஏற்பட்ட அந்த பகவான பாடிண்டு வீதியா பஜனை வந்து ஆடணுமா. வீதிகள் தோறும் துள்ளாதா, வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதா, ஓதி உணர்ந்தவர் முன்னே என் சவிப்பார் மனுஷர். அவெல்லாம் பெரிய ஞானிக்கு முன்னாடி எந்த ஜபம் பண்ணுவா, என்ன போயுமே ஆடி பாடி குதிச்சு பஜனை பண்ணணுமா. ஏற்பட்ட பகவான் இங்க வந்திருக்கான் பஜனை பண்ண வேண்டாமா. அதை வந்து அப்படியே பொறுமையா நடந்து போய் சௌக்கியமா ஏதோ இருக்கேன், இப்படி ஒரு வாழ்க்கையா ஏதோ இருக்கேன், உடம்பு முடியல, இன்னைக்கு அதை சொல்லிட்டா டாக்டர், நேற்று அவன் விட்டுட்டா. இது புலம்புறதுக்கா ஒரு வாழ்க்கை, இது புலம்புறதுக்கா ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்க புலம்பிட்டே இருக்கோம், இது ரீசனே இல்லை. இந்த 1000 கோடி சொன்னா அவதாரம் எடுத்து புலம்பிட்டே இருக்கான். சில பேர் உட்கார வச்சிருவாங்க, புலம்பிட்டே இருப்பான். நம்மளே தாங்க முடியாம எழுந்து வந்தால் வெளியே விட மாட்டோம். இல்ல வேலை இருக்கு, நம்ம எழுந்துக்கணும், அவளா கிளம்பி போகணும், புலம்பின்றே இருப்பா. அதுக்காக ஒரு வாழ்க்கை பிரபுவ பாடணுமா. பாடி வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் சொல்லாதா. வீதியில் நடந்தா கூட நாமகம் வந்து என் கிருஷ்ணன் இருக்கானே ஒரு சொல் சொல்லணுமா. வீதிகள் தோறும் சொல்லாதா, ஓதி உணர்ந்தவர் முன்னே என் செவிப்பார் மனுஷா. ஐயோ ஜனங்கள்லாம் எந்த ஜோம் பண்ணுவா, புலம்பிட்டு கிடப்பா அப்படின்னு சுவாமி வாழ்வார். அதனாலதான் நவத்வீபத்துல நகரம் கீர்த்தம் வீதி வீதியா பஜனையா. நவத்வீபமே இந்த ஆனந்த சாகரத்திலே மகாமந்திர அமிர்தத்துல கிடக்கிற நித்யானந்த பிரபு குதிக்கிற ஆஹா ஜென்ம சாஃபல்யம். பிரபு நர்தனம் ஆடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு நர்தனத்தை பார்க்கணும். 2 கை ஒரு மேல தூக்கி இந்த தலைய ஒரு ஆட்டி இந்த காலை அப்படி மாத்தி ஆடுவார். நீ அடிக்கிற ஆசா ஏறிட்டு கடந்த வேற அந்த பக்தியின் எல்லையில தானா போகும். இந்த கை மேல இந்த உடம்புடைய ஆடும் மது குடிச்சா மாதிரி ஆடிந்து தொடர்பு நிலையில் நிற்காது. அது சொன்னாலும் புரியாது, பார்த்தாலும் தெரியாது. அனுபவிச்சா மட்டுமே தானா விடணும். கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியாது, கை என்ன பண்றதுன்னு தெரியாது, கண் எங்க போகிறது தெரியாது, யாரை பார்க்க எதை பார்க்கறதுன்னு தெரியாது. சமயத்தை அது ஸ்ரீயை பார்த்து ஐயோ ஸ்ரீயை பார்க்க நினைக்க முடியாது. அதான் பார்க்கற ஏதோ ஒன்று இருக்கும், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். சமயத்து ஜனங்களே சம்சாரிகளே பார்த்தோம்னா இப்படி எங்கேயோ விரிச்சு பார்த்துட்டு இருப்பா. என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னா யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏதோ பிரச்சனை யோசனை பண்றவாளுக்கே வெடிச்சு பார்க்கிற வஸ்து என்னன்னு தெரியல என்ற பட்சத்துல பகவத் பக்தி கலைச்சிருக்க வாழ்க்கை எதை பார்த்தாலும் வெட்டி தெரியவே தெரியல. பார்த்துட்டு இருப்பா வெடிச்சு. அந்த மாதிரி நித்யானந்த பிரபு நர்தனம் ஆச்சாரம் கூட நிமாயி கண்டிதர் சாட்சா பரபிரம்ம பரமாத்மா அவனே ஆடி காட்டான். எப்படி ஆடும் பஜனை பண்ணி பஜனை பண்ணா ஆடணும். அப்படி கம்மி எழுச்சியோட காலம் பத்மாசம் எல்லாம் போட்டு விஷ்ணுமுதிரெல்லாம் அவன் மாதிரி ஏறாம ராம ஏறா எடுப்பாரு. என்ன உடம்புக்கு ஆடணும், முன்னாடி பின்னாடி ஆடணும். எப்படி ஆடணும் தெரியாம ஆடணும். தண்ணியிலே மறந்துடு ஆடும். அப்படி கிரிச்சு வெயில் அப்படி பிடிச்சிடும். கட்டு போட்டு வச்சு அப்படிலாம் பஜனை பண்றவங்களா இருக்கான். ரோ உட்காந்து சமஸ்தா அப்படியே உட்காந்து. தப்பு நான் சொல்ல வர்றேன். பஜனைன்றது ஒரு குஷி, ஒரு ஆனந்தம். குழந்தைய கொண்டு போய் இப்படி வா அப்படி இடையில குடிச்சு வளர்களை தொண்டை கிள்ளி இப்படி போ திருப்பி வளர்களை குடிச்சு இடையில இந்த ரோபா மாதிரி கொஞ்சம் கூடாது. எப்படி இல்லாம தோணணும் அப்படிலாம் கொஞ்சம் அதானே அழகு. அது மாதிரி பஜனைய ஆனந்தத்திலே அனுபவிச்சு தண்ணியிலே மறந்து சாப்பிட சில பேர் சாப்பிடறதெல்லாம் பார்க்கணும். அப்படி எடுத்து அப்படி எழுதிடுவோம். அந்த முகத்துல ஒரு பிரசன்னமே இருக்காது, ஒரு ஆனந்தம் இருக்கு. எல்லா காரியத்திலும் ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு ருசி இருக்கு, ஒரு குதூகலம் இருக்கு, ஒரு குஷி இருக்கு. எதை யந்திரம் மாறி நான் சரியா பண்றேன் என்ன சரியா பண்ண முடியும் நம்மால? பகவான காட்டிலும் யாராலையும் ஒண்ணும் சரியா பண்ண முடியாதுன்றதா சத்தியம். ஆனா நியமங்களோட அர்த்தம் இல்லை. அந்த உள்ளுக்குள்ள ஒரு அனுபவம் உள்ளுக்கு அப்படியே பொங்கி வடியும் பொழுது இந்த ஆனந்தத்துல அங்குல சகலமும் மறந்து போகும். அந்த மாதிரி நவதீபத்திற்கெல்லாம் ஆகாலம் தன்னிலை மறந்து 2 கை அப்படி தூக்கி ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பிரபுடைய மாலை அப்படி ஆடணும். நிறைய பார்க்க அவர் மாலையா மறந்துக்கப்படாதா, கம்மா இருந்திருக்கும், இன்னும் ஆனந்தமா இருக்கும். செண்டகமாய் சொல்றாரு திருப்பதி மலையில ஒரு செண்டகமா இருந்துச்சு. என்ன ஆனந்தம் அந்த புஷ்பம்பை எம்பெருமான் திருவடிகள்ல விழுமே.
எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமே அப்படின்னு சார். இந்த மாதிரி இந்த புஷ்பங்கள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, ஏதோ ஜென்மாவில ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணிருக்கு. இல்லாட்டி நிமாயி பண்டிதோட கழுத்துல ஏற முடியுமா? சாட்சா பரபிம்ப பரமாத்மாவே இறங்கி வந்திருக்கான் மனுஷ ரூபத்தை. அதுவும் தன்னாம சங்கீதத்தை தானே பாடுறான், தானே ஆடுறான். தன்னிலே மறந்து ராதையுடைய பிரேம பாவத்துல இருந்துச்சு கிருஷ்ணனாகப்பட்டவன் நிமாயி பண்டித வேஷத்தை போட்டு ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன். நிமாயி கிருஷ்ணன் புருஷ ரூபம், ஆன ஹிருதயம் முழுக்க ராதையுடைய பாவம், ஆனா ஸ்வயம் பாவம். ஆனா பாடுறது அவன் நாம சங்கீதம், ஆடுறது அவன் நாம சங்கீதம். எல்லாம் அவனுக்காகவே ஆடி இருக்கா. ஆடி ஆடி அகம் கரைந்தி பாடி பாடி கண்ணீர் நதி ஆடி 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 மறந்து கிடக்கிறா. ஆனந்த தளர்ச்சி கிடக்கா. அத்தனை பேரும் ஆடுறாளாம், வசன பண்றாளாம். அவள் தோன்றபடி எல்லாம் ஆடுறா. இப்படிதான் ஆடுறான்னு சொல்ல எல்லாரும் அந்த பரவசத்துல ஆடி இருக்கா. தன்னை மறந்து தன்னை மறக்கணும், பரிபூர்ணமா தன்னையே இழந்துடணும். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே சார். அந்த மாதிரி இவருடைய நர்த்தனத்தை பார்த்து சில பேருடைய மனசுக்கு இருப்பாங்க, என்ன அழகா ஆடுறா ஆஹா அப்படின்னு பேசுவாங்க. சில பேருக்கு என்ன அழகா கண்டன் என்ன அவ்வளவு அழகா பாடுறா அப்படி பேசுவாங்க. சில பேருக்கு கையை மேல தூக்கிட்டு ஆஹா அதை மயந்து. சில பேர் ஒரு கண்கள்ல ஒரு ஆனந்த பாஷம் பார்த்தா அதுல மயந்து. சில பேர் ஒரு பட்டாடையெல்லாம் உடுத்திண்டு சாட்சாத் மன்னசவன் மன்னா இருக்கிறத பார்க்கலாம், அதை பார்த்து மயந்து வைக்கலாம். சில பேர் இந்த எவ்வளவு வயசுல இப்படி ஒரு பாவமா ஆகான்னு மயங்கி வைக்கலாம். அவாவா ஏதோ ஒரு விஷயத்துல மயங்கி போகலாம். நீமாய் ஆச்சார இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், எல்லாருக்கும் ஒரே விஷயம் பிடிக்கும் அவசியம் இல்லை. சில பேருக்கு பேசுறது பிடிக்கும், சில பேருக்கு நடக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு ஒரு கிண்டல் பண்ணி பேசுறது பிடிக்கும். அந்த மாதிரி நிமாய் பண்டிதருடைய ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஜனங்களும் மயங்கர ஆனந்தமான பண்டிதர். நிறைய பார்க்கிற அத்வைத ஆச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதர் பிரம்மச்சாரி நயங்கர பஜன வீதிகள் தோறும் போரா வீதிகள் தோறும் பரந்து ஆனந்தமாசகம் மாறி பாடி குதிச்சு தன்னிலை மறந்து பாடி பஜனை பண்ணிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு ஒன்றும் தெரியாது எந்த வீதியில போயின்னு இருக்கோம், யாரோட போயின்னு இருக்கோம், பக்கத்துல யாரும் நிற்க. பஜனை ஆரம்பிச்சு அவ்வளவு நேரம் ஆச்சு, ஒன்றும் தெரியாது. அவள் பாட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கையில எல்லாரும் ஜீவத்து லோகத்துக்கு வெளிச்சம் காட்டுறது நாம சங்கீர்த்தமா நிரூபணம் பண்ணுறது எல்லாருக்கும் ஜீவத்து சொல்லிக்க நம்ம ஜீவவை சம்பிச்சு பண்ணிக்கிறது. இப்படி கூட லோகத்துல உண்டோ நகர சங்கீதம் கூட நன்னா இருக்கே ஆஹா நித்தியம் பண்ணா நன்னா இருக்குமே சில பேர் நினைச்சா. சில பேர் சைத்தன்ய மகாபிரபு நிமாயி பண்டிதருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணா. அவருக்கு ஒன்றும் தெரியும், அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கார். சில பேர் அப்படியே மயக்கமா அப்படி நிற்கிறார், சில பேர் ஆடுறார் ஆடுறார் அப்படி நடுவில் ஹரிபோல் ஹரிபோல் கௌராங்கு ஜெய் அப்படின்னு சார் நித்யானந்தர். அந்த கௌடரிக்கு ஜெய் அப்படின்னு சார் அத்வைதாச்சாரியர். அது ஆனந்தமா ஒவ்வொரு வீதியா நுழைஞ்சு 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 ஜனங்கள் எல்லாரும் கற்பூர ஆரத்தி எல்லாம் கஷ்டம். அவாவா கிரகத்தை எல்லாரும் எல்லாம் கண்ணத்தை கைக்கு முன்னா இருக்கு. ஆடா என்னது கிருதயுகமா கலியுகமா தெரிய மாட்டேங்கிறதே. கலியுகம் நடந்து போயிருக்கான். கலியுகத்துடைய எந்த விதமான தோஷமும் இல்லாம போயிருக்கான். ஏன்னா நாம சங்கீர்த்தம் கலியுகத்துடைய தர்மம் ஒன்று. ஹிருதயத்யாயதோ விஷ்ணும் சேதாயம் யுஜதோ மதை துவாபரே பரிசரியாயாம் கலவு ஹரிகீர்த்தனா. கலியை ஹரிகீர்த்தனம் பண்றதுக்காகத்தானே. இந்த ஹரிகீர்த்தனம் பண்ண உடனேயே கலியோடைய எல்லா தோஷமும் போயிருக்காங்களா. என்னது கலியுகமா தெரியலையே. யாருக்கும் பசிக்கலை, யாருக்கும் வேர்க்கலையா, யாருக்கும் எந்த விதமான சிந்தனையும் இல்லை, தேக அபிமானம் இல்லையா, தன்னுடைய பந்துக்கள் மேல அபிமானம் இல்லையா, தன் வாழ்க்கை மேல அபிமானம் இல்லை. ஒரே ஒரு அபிமானம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அதுல மட்டும் அபிமானம், நிறைய அபிமானம் இல்லை, விட்டு போச்சு. சில பேரும் பயங்கரா பெரியவாள்லாம் கண்கள் ஆனந்த பாஷையோட பார்க்கணும். நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு. பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கூட இப்படி ஒரு பாக்கியம் இந்த கௌரஹரியுடைய நர்த்தனத்தை அவ்வளவு அழகா நாம சங்கீர்த்தன நர்த்தனை பார்க்கும்படியா ஒரு பாக்கியம் கிடைச்சு. ஆட 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 அவர் பாடல் சிறந்து போதணும். சிறந்து போச்சு அந்த கரகோஷம் நம்பாளம் 10 ரத்தத்தை கை சிறந்து போச்சு. வாயில் சாம்பூலம் வச்சுட்டு வசன பாடுறாங்க. சாம்பூலம் இன்னும் சிறந்து போச்சு. கண்கள் அப்படியே ஒரு கரக்கத்தை பார்க்கிறோம், அப்படியே பார்க்கிறோம். சமயத்தை திரும்பி திரும்பி நித்யானந்தரை பார்த்து ஒரு சிரிக்கிறார், அத்வைதரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார், ஸ்ரீவாசர் முதுகு ஒரு தப்பு கஷ்டம். அப்படியே எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரேம மின்சாரம் பாஞ்சிட்டு கிடக்கும். யாருக்கும் ஒன்றும் தெரியல. அப்பா என்ன முடிஞ்சுதான் நின்னா இருக்கு நினைச்சான். அப்புறம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், முக்கியம் அனுபவிக்கணும், அதனால இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா. வருஷம் எல்லாரும் ஒருத்தர் பரஸ்பரம் பாட்டுக்காவா. யாருக்கும் யார் மேலேயும் அபிமானம் இல்லை. அதே பகவன் நாம சங்கீர்த்தனம்ன்றத மது குடிச்சு மயங்கி கிடக்கிற சந்தன் நட்சத்திரம் எல்லாம் பாருவாவா
என்ன ஒரு பாக்கியம், அகோபாக்கியம், அகோபாக்கியம். இப்படி ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரம், எத்தனை யுகங்கள் பார்த்தது தானே சந்திரனும் சூரியனும். ஜனங்களுக்கு வேணா புதுசு. ஆனா சந்திரனும் சரி யுகம் யுகமா யுகம் யுகமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே கிடக்கிறான். வாயுகள் பார்க்கிற இந்த ஜனங்கள் மேல படுறது நமக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் சொல்லி நல்ல சுகந்தமான மெல்லிய காற்று வீசாம். அத்தனை பேர் மனசும் ஆனந்த தாண்டவம். அந்த காற்று பட்டு இந்த மாலை வரை இன்னும் ஆசம். இந்த புஷ்பங்களுக்கெல்லாம் ஆனந்தம் வந்துருத்தா. அந்த புஷ்பங்களோட சேர்ந்த மரங்களுக்கெல்லாம் பரமானந்தம் கிடைச்சது. நவதீபம் முழுக்க நாம சாகரத்துல தன்னை இழந்து இழக்கணும். என்னதான் என்ன கஷ்டம் இருக்கு. அவாவா கிரகத்துல உட்காந்து பஜனை பண்ணலாம், அதோட சேர்ந்து பண்ணலாம், தனியா பண்ணலாம், தனி படுத்துக்கிறது முன்னாடி கூட பண்ணலாம், சத்தம் போட்டு பண்ணலாம். மனசுக்குள்ளே ஹரே ராம 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 ஹரே பண்ணலாமே. என்ன கஷ்டம் இருக்கு. 2 நிமிஷம் முடி உட்காந்து பண்ண முடியல, படுத்துட்டு பண்ணுங்க. சுகம். ஹரே ராம 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 ஹரே சுகமா இருக்கும். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. அதுவும் இந்த ராத்திரியுடைய நிசப்தத்துல இந்த உள்ளுக்குள்ள இந்த சப்தம் கேட்கும். அப்பாடம். எல்லாரும் தூங்கிடுவா, யாரும் பேச மாட்டான். லோகமே அதோடைய அந்த மயக்கத்தை கிடக்கிற சமயத்தை உள்ளுக்குள்ள ஒரு சப்தம் கேட்கும். அது நம்ம பேசிட்டோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சப்தம், நம்ம பேசும்போது நம்ம உள்ளுக்குள்ள சப்தம் கேட்கிறா போல இருக்கும். அந்த மாதிரி நானும் ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே. சுகமா இருக்கும். மனசு அப்படியே வருடா போல இருக்கும். கத்தி வருமான்ற ஒரு சுகம் ஹிருதயத்துக்குள்ளேயே பண்றது சுகம். மனுஸ்மிருதியில சொல்றா, சப்தமோடு வந்தா 1 மடங்கு வளரும், வாய்க்குள்ள முன்முடுத்தா 10 மடங்கு பலனா. அதே மனசுக்குள்ள சொல்லும்போது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் அப்படின்னு. ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. சுகமா இருக்கும். பார்த்து யாரும் இல்லையே வசனம் மனசுல பாடி பாருங்க. ஆனந்த நவதீப வாசிகள் உள்ளுக்குள்ளேயே மாறி இருக்கா. ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படியே இந்த பட்சிகள் எல்லாம் கேட்கறது. ஆஹா அதுக்கு சொல்ல வரல, ஆனா ஆனந்தமா இருக்கேன். பரவாயில்ல, கேட்கறது பாக்கியம் கிடைச்சது. அது கூட சொல்லும் போட மாட்டேன். அப்படியே மரங்கள்லாம் கூட சம்பிச்சு நிற்கிறது. கொஞ்சோட ஆடுறது, அதுவும் ஆடுறதான். என்ன இருக்கு, அது கிளைகள் தானே கையில் அழைச்சக்கூடிய வாசம் ஆடுறதான். இந்த மரங்கள் என்ன புஷ்பங்களோ அதெல்லாம் அப்படியே நிவாரி பண்றது சொல்லிடுறதான். நமக்கு ஏதோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. பூமாரி யாரு தலைக்கிறப்பா. ராமாவதாரம் நன்னா இருக்கு, கிருஷ்ணாவதாரம் நன்னா, அதெல்லாம் காட்டு நிமாயோட ரொம்பவே நன்னா இருக்கு. ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ ராமன் சிரேஷ்டம் கிருஷ்ணன் பலமான ஒருத்தன். ஆனா நிமாய் பண்டிதருடைய நவதீபத்துல எல்லாருமே இந்த நவ சங்கீர்த்தனத்திலே தாங்களும் பகவத் பக்தர்கள் ஆயிட்டோடு அபிமானம் வந்துருப்போம். தாங்கள் பகவத் பக்தர்கள் என்ன வந்துருப்போம். பூமாதியோட கண்கள் ஆனந்த பாசம் கங்கா மாதா பார்த்தா நமக்கு ஏதோ பாக்கியம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு தீர்த்தமாட விடுவாரு. ஆஹா என் ஜென்மா சாபல்யமாயிருக்குன்னு ஆனந்தப்பட்டார். எத்தனையோ ரோட்ல இருக்க நாயெல்லாம் பார்க்கறது அப்படியோ வாழக்கூடிய ஆத்திரம் நாட்கள் அப்படி தொங்க போட்டு நிக்கிறவன் தன்னெல்லாம் மறந்து கிடக்கிறது. நாயா இருந்தாலும் ஜீவன் தானே, ஏதோ கர்ம வினையினாலே அதுக்கு ஒரு நாய் ஜென்மான்னு கிடைச்சது. சரீரம் சரீரம் தான் நாய் சரீரமே உடைய. ஆத்மான்னு பார்த்தா எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். பரமாவதுல ஸ்வரூபம் ஸ்வபாவம் மாறுபடும். ஆனா ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரி தானே. மெழுகுவர்த்தியுடைய ஜோதியும் ஜோதிதான், குத்து விளக்கூடிய ஜோதியும் ஜோதிதான். ஆனா மாறுறதோம் அதே போல கர்மாவுக்கு இருந்தா போல சரீரம் மாறுபடுறது, சரீரத்துக்கு தகுந்தா போல ஸ்வபாவம் மாறுபடும். ஆனா ஜோதின்னு பார்த்தா எல்லாம் ஆத்ம ஜோதிதான். அந்த மாதிரி எல்லாரும் ஆனந்தத்தை தலைக்கிற அப்படி நடந்து போயிட்டே இருக்கா. எங்க போறோம்னு யாரும் கேட்கல. எங்க போயிட்டு இருக்கோம், எப்ப முடியும் யாரும் கேட்கல. எப்ப முடியும், எப்ப ஆட்டுக்கு போகலாம் முடியாது கேட்கல. அவளுக்கு பசனை கொண்டுதான் பிராதான்யமா இருந்த மறந்து போச்சு. நீங்க எல்லா விதியும் போறான். எல்லா ஜனங்களும் நினைக்கிறேன் எங்க தெருக்கு வரமாட்டாளம், நம்ம மாட்டுக்கு வரமாட்டாளம், அது தெருக்கு வந்து போகலாம், நம்ம தெருக்கு வருவா போல இருக்கு. அது திரும்பி திரும்பியும் நம்ம தெருக்கு நேரம் போயிடுவாளோ தெரியலையே. பார்க்கலாம் வருவா முன்னாடி பண்ணிடுவா, எல்லாம் கடமை பண்ணுவா.